வாங்க இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறினது, 2 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோம். லேசாக வதங்கினதும் கொஞ்சம் பெருங்காய பொடி, நமக்கு தேவைக்கு வேணா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு அதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு மாங்காய் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மாங்காய் புளிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ போடணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. வடிச்சு எடுத்து வச்ச சாதத்தை இதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம எப்பவுமே புளியோதரையும் லெமன் ரைஸ் தான் அடிக்கடி வீட்டில் செய்வோம். ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். மாங்காய் சாதம்